நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கும்போதும் சரிதான். இல்ல வந்து சாதாரணமா ஏதோ ஒரு விஷயங்கள எழுதும்போதும் சரிதான். இல்ல ஒரு பேரே எழுதும்போதும் ஸ்பெல் மிஸ்டேக்கோ ஏதோ ஆகும்போது, அத வந்து ஒரு டேஷ் பண்ணிட்டு திரும்ப எழுதுவோம். அப்படி இல்லாட்டினா அழிச்சுட்டு எழுதுவோம். திரும்பவும் வந்து அத எழுதுவோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெளிநாட்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு நண்பர்கள் சொல்ற விஷயம், "என் தலையெழுத்தே சரியில்ல. அதுதான் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு. ஒரு தவறான விஷயங்கள் எழுதும்போது எப்படி நம்ம வந்து அழிச்சிட்டோ, இல்ல டேஷ் பண்ணிட்டோ வந்துட்டு நம்ப மாத்தி எழுதுறோமோ, அது மாரி நம்ம வந்துட்டு நம்ம கஷ்டங்கள் வரும்போது, நம்ம கஷ்டத்துலருந்து எப்படி மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு, திங்க் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். அத விட்டுட்டு, என் தலையில கடவுள் எழுதினா, இல்ல நான் பொறந்த பொறப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு வச்சுட்டு இன்னமும் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து அடுத்த லெவலுக்கு போவே முடியாது. ஏன் ரூ. 3,00,000 கட்டி ஒரு வெளிநாட்டுக்கு வரும்போது, அந்த ரூ. 3,00,000 வச்சு பிசினஸ் பண்ணலான்னு உங்களுக்கு யோசிக்கலையால? சரி அதுக்கு தகுந்த மாரி அப்ப யோசிக்கல. இனிமேலு காசு சேமிச்சுட்டு போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கலாம்ல? ஸோ உங்க தலைவிதிய நீங்க மாத்தி எழுதுறதுக்கு உங்களால முடியும். ட்ரை பண்ணுங்க.